73ஆம் சங்கீதம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர்களாகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. தங்கள் வாய் வானம் மட்டும் எட பேசுகிறார்கள், அவர்கள் நாவும் பூமி எங்கும் உலாவுகிறது. தேவனுக்கு அதை எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். ஆகியும் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென்.